அவரகம் ஹரியானா மாநிலத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் திடீர் திருப்பமாக முடிவுகள் மாறிக்கொண்டே இருந்த சூழ்நிலையில் பூபிந்தர் சிங் ஹூடாவும் வினேஷ் போகத்தும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த சூழ்நிலையில் இப்போது 11வது சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது பூபிந்தர் சிங் ஹூடா 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் மஞ்சுவை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பூபிந்தர் சிங் ஹூடா 83,258 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் மஞ்சு 23,482 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஹரியானா மாநிலத்தின் கார்கி சம்பளா க்ளோய் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பூபிந்தர் சிங் ஹூடா 59,776 வாக்குகள் முன்னிலை பெற்று 12வது சுற்றில் முன்னிலை வகிக்கிறார். மொத்தம் 17 சுற்று வாக்குகள் இந்த தொகுதியில் எண்ணப்பட இருக்கின்றன. இன்னும் 5 சுற்று வாக்குகள் எண்ணப்பட உள்ள சூழ்நிலையில் 60,000 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றியை பூபிந்தர் சிங் ஹூடா உறுதி செய்திருக்கிறார். இதே போல வினேஷ் போகத்தும் ஜுனாலா தொகுதியில் தொடர்ந்து அவர் முன்னிலை பெற்று வருகிறார். அவர் இன்று காலையில் தொடர் முன்னிலை பெற்று அதன் பின்னர் அவர் பின்னிலை பெற்றதால் அந்த வினேஷ் போகத் ஜுனாலா தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதன் பின்னர் அவர் தொடர்ந்து அந்த ஜுனாலா தொகுதியில் அவர் முன்னிலை வகிக்க தொடங்கி இருக்கிறார். இப்போதைய நிலவரப்படி ஒரு சுமார் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜுலானா தொகுதியில் வினேஷ் போகத் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். அந்த தொகுதியில் மேலும் ஒரு சுற்று வாக்குகளே எண்ண வேண்டிய சூழ்நிலையில் 14 சுற்று வாக்குகள் அங்கு எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. வினேஷ் போகத் 63,305 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் யோகேஷ் குமாரை விட 5,909 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். இன்னும் ஒரு சுற்று வாக்குகளே எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் அங்கு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தும் மற்றும் முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னிறுத்தப்பட்ட பூபேந்தர் சிங் ஹூடாவும் வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருவரும் பின்னடைவை சந்தித்திருந்தனர். இப்போது ஒரு சுற்று வாக்குகளே எண்ணப்பட வேண்டிய உள்ள நிலையில் வினேஷ் போகத்தும் பூபிந்தர் சிங் ஹூடாவும் முன்னிலை பெற்றிருப்பதாக இப்போது தேர்தல் ஆணையத்தின் வாக்கு எண்ணிக்கை சுற்று நிலவரங்களின் இறுதிக்கட்ட முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆபிரகாம்.